பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, எத்தனை பேருக்கு கிஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும்? ஆமால, நமக்கு கூட கிஃப்ட் ஒருத்தவங்க கொடுக்கறாங்க, நமக்கு பரிசுகள் கொடுக்க போறாங்க அப்படின்னா ரொம்ப ஆவலோடு கூட நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். எப்பப்பெல்லாம் பரிசு கிடைக்கும்? ஒரு பிறந்த நாளில, திருமண நாளில, ஏதோ ஒரு ஸ்பெஷல் டேல தான் நமக்கு கிஃப்ட்ஸ் கிடைக்கும். அதே போலதான் இந்த நாளிலும் கூட நாம் கிருபையின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது நமக்கு ஒரு ஸ்பெஷலான கிஃப்டா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஒருவேளை நாம ரட்சிக்கப்படாமல் இருந்திருப்போம் என்று சொன்னால், தேவன் நம்மை தெரிந்து கொள்ளாமல் இருந்திருப்பார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்னவா இருந்திருப்போமோ நமக்கு தெரியவில்லை. நம்முடைய வாழ்க்கை எப்படியாய் மாறி இருக்கும் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே நம்மை பேர் சொல்லி அழைத்தவராக, நம்மை ரட்சித்து தம்முடைய ஒரே பேரான குமாரை நமக்காக கொடுத்து நம்மை ரட்சித்து மீட்டெடுத்திருக்கிறவரை, நமக்காக தம்மை தாமே கிருபையாக பரிசாக கொடுத்திருக்கிறவரை ஆராதிக்க விட்டு கொடுப்போமா? பிரைஸ் தி லார்ட். தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் ஆண்டவரே எங்களை ரட்சிப்பாக கொடுத்திருக்கிற ஒரு பரிசுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை நீர் எங்களை ரட்சிக்காமல் போயிருப்பேன் என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையின் நிலைமை எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரிந்திருக்காது. ஆனாலும் இந்த நாளிலே நீர் எங்களை ரட்சித்து நீர் எங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் துவக்கத்திலேயும் கூட என் தேவ கரம் எங்களோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் என்னை நடத்தும்படியாக உடைய அன்பின் கரத்துல விற்று கொடுக்கிறோம். இந்த நாளை நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளுமா? ஸ்ரீமதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.